இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 12ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, அதுலேயும் அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனை வழிபாடு செய்வது, நரசிம்மரை வழிபாடு செய்வது, சகல விதமான மெயின் விஷயம் பாவம் கழியும். ரெண்டாவது, ரொம்ப அதிகபட்சமான கடன் இருந்ததுன்னா இன்றைய நாள் நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பானகத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நம்ம மற்றவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த கடன் தொல்லைகள்லேருந்து நம்ம வெளியே வருவோம். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா தனுசு ராசியில் அது தனுசு லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து, ஓவியம், படிப்பு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த நாள் எழுத்து துறைகளில் பெரிய வெற்றி, நிறைய பேருக்கு படிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, நிறைய பேர் ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. ஒரு 2-3 மாதமாக நல்ல நிலத்துக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய கண்டிப்பாக அமையும். ஒரு வியாபாரம், ஒரு கடை போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அதுக்கும் மேலே ஆதிசேஷனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, அறிவுக்கு பஞ்சம் கிடையாது, நினைச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள் எல்லாமே இன்றைய நாள் அகலக்கூடிய நாளாக இருக்கப்படுது. 3ஆம் பாவகத்துடைய சந்திரன் இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிக முக்கியமான இன்டர்வியூ மாதிரி விஷயங்கள், முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து உத்பவமாக மற்றவங்க கிட்ட போகும். நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லுவீங்க, அதுதான் சமாச்சாரம். ஆனால் அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓவியம் சம்மந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் மனசில் சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். நிறைய கற்றுப்போம், இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு ஏதோ ஒன்று கற்றுட்டே இருப்பீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் பிராப்தம். எதுவுமே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா அறிவு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம், அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் நல்லா இருக்குது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பண வரவுகள், தாராளமான பண வரவுகள், எந்த விஷயத்தையுமே பேசிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னா உங்களுடைய ரசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசினா போகிறோம் மற்றவங்களுக்கு அப்படி ரசிப்பாங்க. அந்த காமெடி சென்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டீசெண்டாக பேசி அந்த காமெடியாக மாற்றி அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவது அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். வேலை ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், வேணான்னா விட்டுறலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல பண பிராப்தங்கள், வியாபார நுணுக்கங்கள் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கீரை வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயம் யாருனாலும் கண்டே பிடிக்க முடியாதுங்கிற விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. யூ வில் ரிசர்ச் த டாபிக். எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு உட்காந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்கு விளக்கக்கூடிய நாள். யூ வில் எக்ஸ்பிளைன் சம்திங் டு சம்ஒன். அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது எழுத்து, புது ஓவியம், புது டாக்குமெண்ட், இதெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷன் டாப் கிளாஸாக இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை போய் பங்கு பெறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அமோகமான நாள். நிறைய பேருக்கு மிக முக்கியமான கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள். இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும், தொழில் மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும், வேலை நிமித்தமான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். நிறைய இடங்கள்லேருந்து டிக்கெட் வரும், டிக்கெட் போடுறது, புக் பண்ணுறது, இந்த ஹோட்டல் ரிசர்வேஷன்லாம் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணுவீங்க நிறைய பேர். அந்த நாள் சொத்து வரி, வீட்டு வரி, இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கட்டி முடிச்சு கையில் ரசீது வரும். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்குது. பொதுவாகவே நிம்மதியாக இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் நிறையா நிம்மதியான விஷயங்கள் நடக்கும். ஆலய வழிபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். தெய்வத்தை உணரணும்னா அந்த நாளில் பொதுவாக சந்திரன் 12ல் இருக்கணும், இல்லைன்னா அஷ்டமத்தில் இருக்கணும். அப்போ தான் தெய்வத்தை நம்ம உணரக்கூடிய சக்தி பிறக்கும். இதனால் உங்களுக்கு நல்லா இருக்குது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பைரவர் வழிபாடு.
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்தில் சந்திரன் குருவோட இணைந்திருக்கார். சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன். அமேசிங்கான நாள். நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரக்கூடிய நாள். லாபத்தில் சந்திரன் 100% மன நிம்மதியோடு இருப்பீங்க. எதுலேயுமே சங்கடங்கள் கிடையாது. எல்லாருமே உங்களுக்கு நண்பர்கள் தான். இவங்க ஆகாது அவங்க ஆகாது இப்படி ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா சம்பாதிப்பீங்க, திருப்தியாக இருப்பீங்க. அதுதானே வேணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருப்தி நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமான டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். நிறையா பேருக்கு வேலையில் மாற்றம், இடமாற்றம், சில பேருக்கு உத்தியோகத்தில் மாற்றம், டிபார்ட்மெண்ட் மாற்றம்ங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வரும். ஆல்ரெடி அப்ளை பண்ண இடமா இருக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி பணி புரிந்த இடமாக இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக 10ஆம் இடத்துல சந்திரன் தன் வீட்டில் உட்காந்துருக்கு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஆயில்யம், ஆஸ்லேஷம்னு சொல்லுவோம். அதில் மிக முக்கியமாக இந்த நாள் மெயினாக அந்த சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு அதிலேருந்து விலோச்சனம் படக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு வேலை மொத்தமாக ஒரு லிஃப்ட் இருக்குது. பொருளாதாரத்தில் அபாரமான கௌரவம், நல்ல பணம் வரும். எந்த விஷயத்தை டச் பண்ணாலும் சரி அந்தளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாட்சாத் அந்த அனந்த பத்மநாபனே உங்கள் துணை இருக்கக்கூடிய நாள். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் ஆயில்யம், குரு சேர்ந்தே இருக்கார். இதுக்கு மேலே என்ன வரும்? எதுலேயுமே தவறே இருக்காது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். குழந்தை பிராப்தம், பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, குழந்தை பிராப்தம் ஏற்படுகிறது. நிறையா பேருக்கு இல்லாத விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ ஆச்சரியம். பெரிய ஏற்றங்கள், மனப்பக்குவமாக நடந்து கொள்வதுங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியம் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான இனிமையான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மிக முக்கியமாக இந்த நாள் மிக நல்ல தகவல்களும் நல்ல தனப்பிராப்தங்களும் ஐஸ்வர்ய கட்டாட்சமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். அனந்த பத்மநாபனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் தாமரை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், ஓவர் பர்டனாக இருக்கும். சில இடங்களில் சின்ன அவமானம், கடுகளவில் ஒரு அவமானம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நம்ம பார்க்க மாட்டோம், அந்த இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னே பார்க்க மாட்டோம். நம்மளுடைய பாஸ்போர்ட்டோட டேட் நாளைக்கு முடிய போகுதுங்கிறத இன்றைக்கி தான் பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அவமானங்கள், எழுத்து பிழைகள், கம்யூனிகேஷன் எரர் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் பக்குவம் ஃபஸ்ட்டு தெரியும். எப்போல்லாம் அந்த குருவும் சந்திரனும் இணைந்து உச்சம் பெறுகிறார். குரு சந்திரன் தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது மனசுக்கு பக்குவ நிலை வரும். யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன உங்களை டென்ஷன் பண்ணாலும் சரி, அவளையே பட மாட்டீங்க. பொறுமையாக நின்று நல்லா நிறுத்தி பாயிண்ட்டாக பதில் அளிக்கக்கூடிய அற்புதமான நாள். யூ ஆர் வெரி குட் இன் ஆன்சரிங் திங்ஸ் டுடே. யாருமே பயப்படணும் உங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஜெயிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் நல்லாயிருக்கும். கவலை இருக்காது. ஐயோ இது இப்படி தான் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணுமோன்னு கவலை இல்லை. எல்லாமே நிரந்தரமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் வழிபாடு, வியாசராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் பொதுவாக உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆடிட்டிங் துறைக்கு, அக்கௌண்ட்ஸ் துறை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. எதுலேயுமே பயம் கிடையாது. ஆரம்பித்தோன்னா அதை கண்டிப்பாக ஜெயிச்சுட்டே இருப்போங்கிற அளவுக்கு ஃபுல் பிஸியாக இருப்பீங்க. எதுலேயுமே நேர்மையாக இருப்பீங்க. இது ஆகாது அது ஆகாது இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. நேர்மை ஒன்று தான் இன்றைய நாள் பெரிய ஒரு சக்ஸஸ்.
எல்லாருக்கும் அந்த நேர்மை வராது. இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு நேர்மை ஜாஸ்தியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். நிறையா பேருக்கு கடன் உதவிகள் தானாக தேடி வரும். இஎம்ஐயில் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய குரு சந்திரன் கலைகளில் ஆர்வத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு அரசியலில் பெரிய மாற்றத்தை கொடுக்கார். தலைவர்களாக மாறக்கூடிய தருணம் வருகிறது. கேப்டனாக மாறுவீங்க. ஆயில்ய நட்சத்திர சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது இது வரைக்கும் விட்டு போயிருக்கிறது, ஆல்ரெடி ட்ரை பண்ணி முடியாமல் இருக்கிறதெல்லாம் இப்போ நடக்கும். 15 நாள் தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வேலை செய்யும். அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் ஆரம்பிக்க போகிறது. நிறைய மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, குழந்தைகளால் திருப்தி உண்டு. எந்த காரியத்தை இவ்வளோ நாள் நம்ம பிளான் பண்ணமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மகரம், 2 விருச்சிகம், 3 மீனம், 4 கன்னி, 5 கடகம். 5 ராசிகளுக்கு சூப்பராக இருக்கும். மற்ற எல்லாருக்குமே நன்னா இருக்கும். எல்லாருக்குமே மனசில் சந்தோஷமும் திவ்யமான எண்ணங்கள் மட்டும் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.